அதுக்கப்புறமா வினோதினி மேம் வந்து கமல் சார் டீமு. அவங்க அவருக்கு ஈக்குவலாக படிக்கக்கூடிய ஒரு 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 லேடி. அவங்க பல விஷயங்களை படித்தவங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க வந்து அவங்க வந்து அந்த செட்டுக்குள்ளே வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காத்தியே வச்சுருப்போம். நகராமலே இருப்பாங்க. பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில். வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 டேஸா வாடெவர் டேஸ் அவங்க. அப்புறம் அக்ஷரா ரெட்டி. அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அக்ஷரா ரெட்டியோட ஃபாதர் வந்து சுதாகர் ரெட்டி சார். ஐஐடி சென்னையில் வந்து கெமிக்கல் இதில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் அவங்க. 2வது பார்லிமெண்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுக்கு புல்லட் ப்ரூஃப் பண்ணி கொடுத்த ஒரு ஃபேமிலி அவங்க. அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அவங்க அவங்க அவங்ககிட்ட டேண்ட்ரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அவங்களுக்கு. எப்படி வந்து பண்ணாங்க அவங்க? அந்த அந்த டெடிக்கேஷன் இருக்குது. காலையில் 7 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் நின்றுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு 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 பெரிய சப்போர்ட் அவங்க அந்த இது பண்ணாங்க. மறக்கவே முடியாது. தேங்க்யூ அக்ஷரா, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணது. அப்புறம் யுவீனா, நான் அது இதை சொல்ல முடியாது, அதனால நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பல. சின்ன குழந்தை ஆக்டர்ஸாக இருந்து இப்போது இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் எமோஷன் சீன் வந்து இருக்கும், அவங்களோடது இருக்கும். அதை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வரும். அது வந்து நான் இப்போ கூட கேரண்டியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம ஆதித்யா, அனுபமா மேடமோட சன்னவர். அவருக்கு வந்து முதல் படம். ஆனால் முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. நான் எங்கேயாவது நடிப்பு கற்றுக்கிறதுக்காக எங்கே போனீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வீட்டில் சொல்லி கொடுத்தது தான். அப்புறம் இந்த ஸ்கிரிப்டை முன்னாடியே கொடுத்துட்டாங்க, படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணேன்னாரு. கிரேட் ஒர்க் பிரதர். அப்புறமா நம்ம வில்லன் ரோஷன், அவர் வந்து இவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட நம்ம இப்போ கை நீட்டி பேசுகிற மாதிரிலாம் சீன் வந்தது. அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிரேட் ஃபியூச்சர் தலைவர். அப்புறமா ரவி மரியா சார், நல்ல நண்பர். நம்ம கூப்பிட்டதும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே வந்து பண்ணுவார். எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு அந்த மாதிரி பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லி பண்ண ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு ஓரளவு தெரியலாம். அவர் யாருக்கும் தெரியாமல் பண்ண ஹெல்ப் வந்து பல விஷயங்கள் பல பேருக்கு பண்ணியிருக்காரு. அப்படி தான் ரமேஷ், சலீம் அவங்க எல்லாருக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான ஹீரோஸை பற்றி நான் சொல்லணும். மூணார் ரமேஷ் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் தங்கதுரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு முக்கியமான ஹீரோஸ் நான் சொல்கிறது கேமராமேன் பத்மேஷ், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா ஆஸ் அ ஸ்கேல் அது கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அது பெரிய போராட்டம் அது. ஏன்னா ஒரே இடத்துக்குள்ள ஒரு பல விஷயங்கள் நடக்கும்போது அதில் வேரியேஷன் கொடுக்கணும். அந்த வேரியேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணார். அப்புறம் குணா, மியூசிக் டைரக்டர் குணா, ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே. நாங்கள் படம் எடுக்கும்போது இது எப்படி வரும், சரி இதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்துப்பாரு அப்படிலாம் நினைப்போம். அவர் பார்க்கலாம் இல்லை, அதிலே வாழ்ந்துட்டார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமு சார், பிரில்லியன்ட் சார். நீங்கள் தான் ஆக்சுவலாக இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு